கதாபாத்திரத்தை எப்படி நீங்க வடிவம் பண்றீங்க? அந்த ராட்சசி கேரக்டர் நீங்க பார்த்த கேரக்டரா இல்ல படிச்சதா? எப்படி அதை உருவாக்குறீங்க? அது புதுசா இருந்துச்சுல தமிழ் சினிமாவுக்கு அது. இந்த ராட்சசி வந்து நான் சோஷியல் கண்டென்ட்டாக எழுதணுங்கிறது வந்து என்னுடைய ஐடியாவே இல்லை. நம்ம எழுதுனா எல்லாமே சோஷியல் கண்டென்ட் ஆகிடுது. அதான் பிரச்சனை. எனக்கு நிறைய தேட்டல் இருந்துச்சு, அதை படித்தேன். படிக்க வேற ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போது ஒரு 4-5 புக்ஸ் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதில் அவருடைய கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஜோ மேமோட கேரக்டர் வந்து என்னுடைய வாத்தியார், என்னுடைய ஹெட் மாஸ்டர். அவர் பேர் வந்து சின்னையான்னு. அதில் ஒரு கேபிட்டலிஸ்டிக்கல் பர்சன் என்ட்ரி ஆகி பண்ணால் எப்படி இருக்குன்னு என்னோட யோசனை இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே மாதிரி இந்த மாதிரியான அரசியல், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து இது வந்து என்ன லெஃப்ட் ஐடியாலஜி இருக்கும். ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் விங் ஐடியாலஜி மாதிரி இருக்கும் இல்லையா? உங்களுக்கு என்ஃபோர்ஸிங் எல்லாமே இது வந்து எப்படின்னா கேபிட்டலிஸ்டிக்கலான யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. காவல்துறை அதிகாரியும் டைட்டில், பிரபல திருடனும் காவல்துறை அதிகாரியும். நல்லா இருக்கும், செம்ம ஃபன்னான கதை. அது பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு அது ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் சாட்டை 2 நான் தான் டைரக்டர். அது ஷூட்டிங் போய் கமிட் ஆகி அதுவும் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் வச்சு ஒரு படம், அதனால அது பேய் படம். விக்ரமன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். என்னோட முதல் படம் மரியாதைன்னு முதல் படம். அது விஜயகாந்த் சார். அது என்ன பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். விஜயகாந்த் சார்ட்ட ரொம்ப நான் சின்ன பையன், 21 வயசு நினைக்கிறேன், 20 வயசு நினைக்கிறேன். குட்டியாக இருப்பேன். அவர் பயங்கர கலாய்ப்பார், ரொம்ப ஃபன்னாக இருப்பார். டே இந்த செட்லேயே நானும் நீ தாண்டா ரொம்ப சின்ன பையன்னுவார். நல்ல பையன், நல்ல மனுஷன். நானும் கிளாப் படிக்கிற ஸ்டூடெண்ட். அப்போ கிளாப் அதான் ஃபிலிம். தோழர்களுக்கு வணக்கம். இது வந்து என்னென்னா ஒரு வழக்கமான 1 to 1 அந்த மாதிரி பேட்டிகள் இல்லாமல் தமிழ் சினிமா குறித்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மனசில் ஒன்று இருக்கும். இப்போ ஒவ்வொரு படங்களும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் நமக்கு ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும், விமர்சனம் இருக்கும், ஆதரவு இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், அதெல்லாம் கலவையாக இருக்கும். அது ஒரு சினிமா சார்ந்து குறிப்பாக என்னன்னு சொல்லப்போனால் ஒரு ஐடியாலஜியாக ஒரு லெஃப்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டேரக்டர் நம்ம எல்லாத்தையும் மனவிட்டு பேச முடியும். அந்த அடிப்படையில் வந்து தோழர் வந்து கழுவேத்தி முக்கன் ராட்சசி படம் அனைவரும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது அவர் சொன்ன கதைக்கருவிலேருந்தே அவர் யார், அவர் ஐடியாலஜி என்னங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். அதில் வந்து முதல்ல வந்து அவரை பற்றின அறிமுகம், அவர் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தார் அப்படின்னா நமக்கு அது ஒரு உந்துலை ஏற்படுத்தும். முதல்ல அவர் எப்படி அறிமுகத்துக்கு வந்தாலும் அவர் 5 நிமிஷம் 6 நிமிஷம் உரை, அப்புறமா கேள்வி வந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, இன்னும் அதுவும் இந்த லெஃப்ட் ஐடியாலஜியில் பண்ணுறது இல்லையா, அது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்குமானது, சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் திரைத்துறையில். எப்படி ஃபீல்டு வந்தீங்க, இந்த சினிமா சார்ந்த உங்களுக்கு கனவுகள் என்ன, எப்படி பத்திரிகை துறையிலேருந்து இங்கே வந்தீங்க? நான் என்னுடைய ஊர் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அறந்தாங்கின்னு ஒரு ஊர். நான் காமன், எங்கள் அம்மா ஒரு சாதாரண கூலி தொழிலாளர் தான். அவங்க அங்கே தான் நான் இப்போ ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் +2 வரைக்கும் படிக்கிறேன். பாலிடெக்னிக் அதுக்கப்புறம் அங்கே அறந்தாங்கி கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கு. அது முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட், சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து 2005 2008 பேஜ் வந்து படிச்சுட்டு அப்படியே அந்த டைமில் பேரலாக இதில் விகடனில் வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் ஆகிறேன். அதில் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆகிறேன். அது பேரலாக வேறு இன்னும் 2-3 பத்திரிகைக்கு போயிட்டேன். ஒரு மலேசியா பத்திரிகை ஒன்றில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சினிக்ளிட்ஸ் இன்னொரு பத்திரிக்கை இருந்துச்சு, 2லேயுமே ஒர்க் பண்ணேன். அப்புறம் பேரலாக சினிமாவுக்கு வந்துட்டேன். சினிமாவில் வரும்பொழுது மற்றவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு ஈஸியாக கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா நான் பத்திரிக்கைக்காரங்கிறது. அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த கான்டெக்ட்ஸ் கொஞ்சம் நிறைய கிடச்சிது, ஈஸி. இன்னொன்று நான் ஃபிலிம் டிவிஷனில் அப்போவே நான் எடிட்டர், நான் பேசிக்காக அதனால் ஃபிலிம் டிவிஷனில் ஒர்க் பண்ணேன், எடிட்டராக இருந்தேன். அதுலேயே ரைட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் நியூஸ் ரீல்ஸ் ரைட்டராக மாறினேன். ஏன்னா நம்ம பத்திரிக்கை எழுதுகிற அந்த இது இருந்ததுனால ரைட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அங்கேயே நியூஸ் ரீல் டைரக்டராக ஒரு 5-6 படம் நியூஸ் ரீல் டைரக்டர் ஆகிட்டு 2008 கிட்டத்தட்ட நான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் சினிமா வந்து திடீர்னு நான் டைரக்டர் ஆக்கிட்டாங்கன்னா ஐயோ நமக்கு அப்போனா ஏதோ நாலேஜ் இருக்கேன்னு நினச்சிட்டு அப்படியே தான் நான் சினிமாவில் வந்தேன். இது டைரக்ஷன் ஃபீல்டுக்கு வந்தேன். அப்போ உதவி இயக்குனராக நிறைய பேர்ட்ட இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். பேரரசு சார்ட்டெல்லாம் ஜாயின் பண்ணது தான் என்னுடைய ஆசை. பேரரசு சார்ட்டு ஜாயின் பண்ண கமர்ஷியல் படம் எடுத்து நம்ம ஊரில் அவர் படம் தானே பெருசாக கொண்டாடுவோம். கமல் சார் படத்தை அவர் அறந்தாங்கி டைட்டில் வச்சுருந்தாரு. ஆமாம், அவர் அறந்தாங்கில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் எங்கள் ஊர் பக்கத்தில் வைரவேல்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து அங்கே இதில் சென்னையில் அவங்க இந்த பாதாம் பால் கம்பெனி வச்சுருந்தாங்க. அவங்க கம்பெனியில் அவர் கணக்கு எழுதிட்டு இருந்தார் அசனேட்டராக இருக்கும்போதே பேரலில். அதனால் அறந்தாங்கின்னு பேர் வச்சு விக்ரம் சார் நடிக்கிறதா இருந்துச்சு அந்த படம். அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அது எதுவும் அப்புறம் மெட்டீரியலைஸ் ஆகும்போது நடக்கலை நினைக்கிறேன்.
அப்புறம் நான் அவர்கிட்ட திருவண்ணாமலை ஒர்க் பண்ணுறதுக்காக போனேன். அதுவும் கொஞ்சம் அங்கேருந்து சின்ன சின்ன பாலிடிக்ஸ்னால என்னால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் விக்ரமன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். என்னோடய முதல் படம் மரியாதைன்னு முதல் படம். அது விஜயகாந்த் சார். அது எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். விஜயகாந்த் சார்ட்ட ரொம்ப நான் தான் சின்ன பையன், 21 வயசு நினைக்கிறேன், 20 வயசுன்னு நினைக்கிறேன். குட்டியாக இருப்பேன். அவர் பயங்கர கலாய்ப்பார், செம்ம ஃபன்னாக இருப்பார். டே இந்த செட்லேயும் நானும் நீ தான்டா ரொம்ப சின்ன பையன்னுவார். நல்ல மனுஷன். நான் கிளாப் படிக்கிற ரெஸ்டாரண்ட். அப்போ கிளாப்ஸ் அதான் ஃபிலிம், நான் ஒர்க் பண்ண ஒரே ஃபிலிம் அந்த படம் தான். அதை வந்து கிளாப் படிப்பேன். அதனால் சார் பக்கத்துலேயே நிற்கணும், ஆர்டிஸ்ட் பக்கத்துலேயே நின்று கிளாப் படிக்கணும். பயங்கரமாக கலாய்ப்பார், தோல் மேலே கை வச்சு தான் இருப்பார். அவர்லாம் நீங்கள் பார்க்குற கேள்விப்பட்ட விஜயகாந்தெல்லாம் தாண்டி ஒரு ஃபன்னாக செம்ம. அவர் வந்து அவ்வளோ நல்ல மனுஷாக இருப்பார். ஒரு வாட்டியில் என்னை வந்து நின்றுட்டு இருந்தேன், கூட்டம் உடுமலைப்பேட்டையில் ஷூட்டிங், கூட்டம் வந்துட்டாங்க நிறைய பேர். அப்போவே கட்சியெல்லாம் தொடங்கியிருந்தார். கையில் பேட் வச்சுருந்தேன். நான் விக்ரமன் சார் டேரக்டர், அவர் கொஞ்சம் ரொம்ப ஹார்ஸான ஆள். அவர் எங்கேருந்து பேடை கொடுறான்ட்டார் விஜயகாந்த் சார். ஐயோ தரமாட்டேன்ட்டேன், ஃபுல்லாக சீன்ஸ் இருந்து கொடுறாங்கிறேன்ட்டு டக்குனு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு அடிச்சு விட்டார். டக்குனு வாங்கிட்டார். அப்புறம் நானே வேறு வளர்ந்துட்டேன். போய் அங்கே போய் இருந்தேன். பொதுவாக என் மனசு தங்கம்னு ஒரு படம் வந்துச்சு, அதோட டைரக்டரு தளபதி. அவர் அந்த படம் அசோசியேட் டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். கூப்பிட்டார், விட்றா அவர் நான் பார்த்துக்கலாம், விட்றா நான் சொல்லிக்கிறேன்டான்ட்டு சொல்லிட்டு விட்டார். அப்புறம் சாப்பிட்ற டைமில் விஜயகாந்த் சார் கூப்பிட்டுட்டார். போனோன்னே எனக்கே கோவம் தான், என்னோட அடிச்சு விட்டார். என்ன உள்ளே போனால் மதியத்துலேயே அவர் நல்ல இதில் சாப்பிடுவார். ஆனால் அவர் எப்படின்னா எல்லாரும் அவர் இதில் மட்டும்தான் எல்லாருக்கும் சிக்கன் மட்டன், அவர் என்ன சாப்பிட்றாரோ அது இருக்கும். அப்படி ஆள் அவர் விட்டு அனுப்பி விடுவார், அவரை செக் பண்ணுவார். யார் இந்த மேக்கப் பண்ண மாற்றி எதுவும் போடுறாங்களா போடலையான்னு வந்து சொன்னால் சார் ரைட் விட்டுருவார். அவர் வந்து கத்துவார், இல்லைன்னா என் சம்பளத்தில் பிடிச்சிக்கன்னு கத்துவார். அந்தளவுக்கு இருக்கும் அவர், அப்படியே இருக்கும். அதனால் கூப்பிட்டு விட்டார். போனோம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தோன்னே ஏய் சாப்பிட்றா அப்படின்னாரு. எனக்கு கோவத்தில் நிற்கிறேன், உட்காரான்னு முடிச்சு உட்கார வச்சுட்டு காடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட சொன்னார். சொல்லிட்டு இல்லைடா கூட்டமாக வந்தாங்க, நான் பேட் ஏதாவது பார்த்துட்டு இருந்தேன்னா படிச்சுட்டு நினச்சி போயிடுவாங்க, இல்லைன்னா என்னையை சுற்றிட்டு ஏதாவது கேட்பாங்க, அதான்டா கேட்டேன் அப்படின்னாரு. சரி விடுங்க. அதுக்கப்புறம் என்னோட செம்ம ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். என்னென்னா ஓடிட்டு இருப்பேன், அசிஸ்டன்ட் ஆகிட்டேன்னா பயங்கர ஓடிட்டு இருப்போம். என்னை பிடிச்சலாம் விடுவார். யாராவது வந்திருப்பாங்களே கூட்டத்தில், அவங்க உட்காரான்னு உட்கார வச்சு என்னை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருப்பார். ஐயோ நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். அது விஜயகாந்த் சார் படம். அதுக்கப்புறம் வானவராயன் வல்லவராயன் ஒரு படம், அது கிருஷ்ணா மாக்காப்பு ஆனந்தெலாம் பண்ணாங்க. அது பாதி தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அந்த டைமில் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரம்மின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அது அசோசியேட் டைரக்டர். அது இங்கே நடந்துச்சு புதுக்கோட்டையில். அதுக்கு முன்னாடி அந்த வானவராயன் வல்லவராயன் கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி அந்த இடத்துல நடந்துச்சு. அது முடிச்சுட்டு திருடன் போலீஸ், அது ஃபுல்லாக சென்னையில் நடந்துச்சு கம்ப்ளீட்டாக. அந்த படம் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சித்ராங்கதான்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒர்க் பண்ணாங்க, அந்த படம் அசிஸ்டன்ட் டைரக்டர். அது மலையாளத்தில் 2 படம் ஒர்க் பண்ணேன், முடிவல்ல ஆரம்பம்னு ஒரு படம். அதுக்கப்புறம் மதர்ஸ் லேப்டாப்னு படங்கள் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அதான் 8 படம் ஒர்க் பண்ணேன். பாகமதி கரெக்டாக டைலாக் எழுத வந்தேன், அனுஷ்கா படம். அவர் தான் அந்த சித்ராங்கதா படத்தை, நான் சித்ராங்கதா படத்தில் சீஃப் அசோசியேட் டைரக்டர் பேர். அவர் தான் டைரக்டர் அசோக்னு. இப்போ ஹிந்தியில் படம் பண்ணிருக்கார் அந்த டைரக்டர். ரஹ்மான் மியூசிக் பெரிய செட்டப்பில் பண்ணிருக்காரு. அதில் அனுஷ்கா ஹீரோயின், நான் தான் டைலாக் ரைட்டராக கம்மிட் ஆகிறேன். ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், கடன்னு வந்துட்டேன். 2008 என்ட்ரி ஆனால் அப்படியே 13 நினைக்கிறேன், 13-14 தான் பாகமதி வந்துச்சு. அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஆனால் அப்போ பாகுபலி கம்பெனியோட அடுத்த யூவி கிரியேஷன்ஸ்லேயே நம்ம என்ன அட்வான்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். திடீர்னு எனக்கு படம் கம்மிட் ஆகிட்டேன். அப்போ வந்து விஜய் சேதுபதி என்ன நல்ல பழக்கம், பட் விஜய் சேதுபதி எனக்கு மூலியமாக போகல. நான் பிவிபி அப்போ கம்பெனி இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு ஒரு பையன், இப்போ கல்வெத்தி முருகன் கேமரா பண்ணேன், ஸ்ரீதர் தான் என்னை கூட்டு போனவங்க. கூட்டு போய் அங்கே போய் சொல்லி கதை ஓகே பண்ணி பயங்கரமாக ஜாலியாக இருந்து டென்ஷன் அப்போ தான் ஆரம்பிச்சிது. அடுத்து நான் 5 வருஷம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன். அடுத்து ஒரு 4 வருஷம் எனக்கு படமே இல்லை. ஏன்னா படம் கம்மிட்டாகவே ட்ராப் ஆகிடும், ட்ராப் ஆகும், டென்ஷன் ஆகிடும். விஜய் சேதுபதி ஹீரோ, அப்போது விஜய் சேதுபதி அண்ட் பசுபதி. அந்த கதையை தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டருக்கு ஹீரோட்டையும் சொல்லியிருப்பேன். விமல் கேட்டிருந்தார், ஜீவா கேட்டார், நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் என்ன விஷயம்னா சேதரனுக்கு மட்டும் தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஆப்போசிட் கேரக்டர் வந்து டாமினேட் பண்ணும். உங்களுக்கு இப்போ என்ன ஜிகர்தண்டாவில் வந்து அந்த இந்த கேரக்டர் இருக்கு, நெகட்டிவ் கேரக்டரு பாபி சிம்மா டக்குன்னு இதாகிடும்ல, அதில் வந்து ஹீரோ கேரக்டர் மறைஞ்சிரும். அந்த மாதிரி ஆயிருமோன்னு நினச்சாங்க. ஆக்சுவலாக நல்ல பேலன்ஸ் வரும் என் ஸ்கிரிப்டில். உங்களுக்கு எப்படின்னா கிட்டத்தட்ட 400 அப்படி தான் என்னுடைய பேட்டர்ன். விஜய் சேதுபதி அந்த பார்த்திபன் கடைசியில் லீட் எடுப்பார்ல, அதனால பார்த்திபன் கொஞ்சம் தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோ கேரக்டர் பேச புஷ் ஆகுதுல, அந்த மாதிரி என் கேரக்டர் அப்படி இருக்கும், 400 அப்படி தான் மாதிரி இருக்கும்.
அதனால் எல்லா ஹீரோஸும் அவர் பெருசாகிறாருன்னு விட்டாங்க. அதுக்கு பேர் பிரபல திருடனும் காவல்துறை அதிகாரியும்னு வச்சு டைட்டில். பிரபல திருடனும் காவல்துறை அதிகாரியும்னு. நல்லாயிருக்கும், செம்ம ஃபன்னான கதை அது. அது பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு அது ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் சாட்டை 2 நான் தான் டைரக்டர். அது ஷூட்டிங் போய் கம்மிட் ஆகி அதுவும் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் ஒரு படம், அதனால அது பேய் படம். அப்போ பேயெல்லாம் வந்தோடனே பேய் கதை அது அதிரூப சுந்தரன் ஒரு கதை, அதுவும் ஒரு மாதிரி ஃபன்னான கதை. நல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சி. சிம்ரன் மேடம் அம்மா பிரபுதேவா சாருக்கு எல்லாம் கமிட் பண்ணி இவங்க இப்போ ஆர்யா சார் ஒய்ஃபாக இருக்காங்களே, அவங்க தான் ஹீரோயின். அதுவும் ட்ராப் ஆச்சு. என்னடா நம்ம கமிட்டான ட்ராப் ஆகிட்டு 3 படம். அதுக்கப்புறம் இது 3மே கமிட். இன்னொரு படம் கமிட் ஆகிடுது, அதுவும் பாலசரவணன் ஹீரோ. பாலசரவனுக்கு ஹீரோ, அவரை வச்சு கம்மி பண்ணி ஒரு ஹீரோ. அவங்க அது திருடன் போலீஸ் கம்பெனிலே அந்த எல்லாம் முடிஞ்சவங்க தான் ராட்சசிக்கு வந்தேன். செட்டில் ஆகிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு கதை. அப்புறம் ராட்சசி நம்ம நிறைய படிக்கிறவங்க தானே, காமனாக நான் சாதாரண இடத்துலேருந்து வந்தவங்க தானே. நமக்கு அந்த கலையெல்லாம் அறிமுகப்படுத்துறதுல ஊருக்கு நம்ம ஃபேமிலி அறிமுகப்படுத்த மாட்டாங்க. சோஷியலாக யாராவது பண்ணால் தான் உண்டு. அதில் எனக்கு நிறைய தாக்கம் வந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள். அந்த எங்கள் இதில் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து அந்த கலை இலக்கியர் நடத்துவாங்க. இப்போ தாமு ஏகாஸ், அப்போ தாமு ஏசா வரல உள்ள. ஆமாம், அதான் இப்போ கலைஞர்கள் சேர்த்துட்டாங்க. அப்போ எழுத்தாளர்கள் அவங்க நடத்துறதுல என்னுடைய வாத்தியார் ஒருத்தர், எனக்கு இப்போ வந்து மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு. அவர் எனக்கு டியூஷன் டீச்சர் கவியண்ணன் தான் வந்து எனக்கு டியூஷன் டீச்சர். ஸோ கவியண்ணன் வீட்டில் இருந்துகிட்டே இருப்பேன். அதனால் அங்கே போய் பார்க்க இது அப்படியே கொஞ்சம் ஆயிடுச்சு. புத்தக வாசிப்பு அப்படி இப்படின்னு இருந்தனால அது ஒரு மாதிரி எப்படியோ எக்யூப் ஆகிருக்கும் நமக்கு தெரியாமலே. அது கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால தான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே என்ன எல்லாரும் சேர்த்துருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. எதுக்குடா எங்கே போனாலும் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துறோம்னு பார்த்தா இந்த படித்து வச்ச புத்தகத்தினால 4 தகவல் சொல்லுவோம்ல, அது அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக போகும்போது 2 டிசைன் இருக்குது. 2 டிசைன் என்னென்னா, ஒரு டிசைன் மேன் பவரை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம், க்ரியேட்டிவ் பவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. க்ரியேட்டிவ் பவர் ஆகணும்னா நீங்கள் எக்யூப் ஆகிருக்கணும். எக்யூப் ஆகாமல் இருந்தீங்கன்னா உள்ளே போய் எவ்வளோ போகிறான்னீங்கனாலும் செட் ஆகாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. அதில் கொஞ்சம் ஏதோ எக்யூப் ஆகிருந்துருக்கிறேன். கொஞ்சம் படமும் பார்த்து எழுதுறது அப்படின்னு இருந்ததுனால ஒரு குவாலிட்டியாக வந்ததுனால டக்குன்னு அது டைரக்ஷன் வரைக்கும் எனக்கு ஈஸியாக வந்துச்சு. இதுதான் நான் டைரக்டராக இருக்கிறதுக்கான கதை. ஓகே, இப்போ அது போக வந்திருக்கீங்க, இப்போ கல்வெத்தி மூக்குன்னு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து யாராவது கொஸ்டின் பண்ணலாம்? அந்த ராட்சசி அந்த கதாபாத்திரத்தை எப்படி நீங்க வடிவம் பண்றீங்க? ராட்சசி கேரக்டர் நீங்க பார்த்த கேரக்டரா இல்ல படிச்சதா, எப்படி அதை உருவாக்குறீங்க? அது புதுசா இருந்துச்சுல தமிழ் சினிமாவுக்கு? அது ராட்சசி வந்து நான் சோஷியல் கண்டென்ட்டாக எழுதணுங்கிறது வந்து என்னுடைய ஐடியாவே இல்லை. நம்ம எழுதுனா எல்லாமே சோஷியல் கண்டென்ட் ஆகிடுது. அதான் பிரச்சனை. ரைட்டா உங்களுக்கு? அது என்னென்னா, நம்ம அப்படி படிக்கிறது வாசிக்கிறதுலாம் அதை நோக்கி இருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் என்ன சொல்லாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் லவ் பாட்டு எழுதினாலும் சரி அரசியலாக தான் இருக்குன்னுவாங்க. அது என்ன, காடு விளைஞ்ச மச்சான் கையும் காலந்தன மிச்சம் லவ்வர்ஸ் 2 பேரும் பாடுறதுலேயே ரைட்டாக உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம எழுதினாலே அப்படி வந்துடும். அதில் வந்து ராட்சசி கேரக்டர் வந்து எனக்கு ஸ்கூல் எஜுகேஷன் மேலே வந்து நான் ராட்சசி ஃபஸ்ட்டு சாட்டை 2 கமிட் ஆயிருந்தேன்ல. கமிட் ஆயிருக்கும்போது சாட்டையோட வேற ஒரு விஷயம். அது உண்மையிலே சொன்னால் விடுதலை பண்ணியிருந்தார்ல, அதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்னில் எழுதுனது, அங்கே எழுதுனது என்னென்னா அதோடைய அண்டர்லைன் என்ன எழுதியிருந்தேன்னா, அது நல்ல சோஷியல் கண்டென்ட் தான். இந்த மலை மேலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பாதுகாப்பான இந்த விலங்குகள் பாதுகாப்பு இது மாதிரி போட்டுருவானுங்க, அந்த இடத்த பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருந்த மக்கள் எங்கே போவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டாங்க. அப்போ வந்து ஜெயராம் ரமேஷ்னு ஒருத்தர் காங்கிரஸில் இருந்தார். அவங்க வந்து அந்த ஜார்க்கண்ட் பகுதியில் எல்லாத்தையும் இந்த மாதிரி இது பண்ணி அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சாங்க. அதோடைய நீட்சி தான் இவங்களே உருவானாங்க. நக்சலைட்ஸ் உருவானது, மாவோயிஸ்டுகள் உருவானது, இந்த மாதிரி இந்த போராளி குழுக்கள் உருவானதுக்கு காரணம் அது ஒன்று. எல்லாமே முதலாளிகள்கிட்ட சுரண்டதுக்கு எப்படி வழி பண்ணுறதுன்னு இல்லை. அதை வந்து நான் டீப்பாக அதில் யோசிச்சு தான் அந்த ஃபஸ்ட்டு படம் எதுனா சாட்டை 2. அது வந்துச்சுன்னா வேற ஒரு விஷயம் பேசியிருப்பேன். அந்த மக்களுக்கு சார்ந்து பேசுறது இருக்குல்ல, அவங்களுக்கான அவங்க உலகம் என்ன, இந்த உலகம் என்ன, இந்தியாங்கிற ஒரு பெரிய அந்த மல்டி கல்ச்சர் சென்டர்ஸில் வந்து இருக்கும் பொழுது இதுக்குள்ள வந்து நான் ஒரு ஊர் வாழணுங்கிறக்கா இன்னொரு ஊரை அழிக்கணுங்கிறது நியாயம் கிடையாது. ஆமாம், உங்களுக்கு யூரோப் மாதிரி சவுத் அமெரிக்கா மாதிரியான ஊர்களில் குட்டி ஒரு 10 லட்சம் 1 லட்சம் பாப்புலேஷன் இருக்கும் கூட தனி நாடாக இருப்பான். அவனுக்கு ஒரு சவரைன் இருக்கும், தனியாக டிசைன் பண்ணியிருப்பான். அவன் மலை மேலே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுவே தனி நாடு.
அப்போ இன்னொரு நாடு எப்படி அவங்க மேலே போகிறது இருக்க முடியும்? 1000 பேர் இருந்தாலும் அது மக்களுடைய கல்ச்சர் இருந்துச்சுன்னா தனி நாடு தான். அதுக்கான ஒரு சுவரன் இருக்குல்ல, அந்த சிந்தனையோடு தான் நான் அதை எழுதியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு கேபிட்டலிஸ்டிக்கல் பர்சன் என்ட்ரி ஆகி பண்ணால் எப்படி இருக்குன்னு என்னோட யோசனை இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ டிஎம்கே மாதிரி, ஏடிஎம்கே மாதிரி இந்த மாதிரியான அரசியல், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து இது வந்து என்ன லெஃப்ட் ஐடியாலஜி இருக்கும். ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் விங் ஐடியாலஜி மாதிரி இருக்கும் இல்லையா உங்களுக்கு? என்ஃபோர்ஸிங் எல்லாமே இது வந்து எப்படின்னா கேபிட்டலிஸ்டிக்கலான யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி தானே உங்களுக்கு? இது வந்து ரொம்ப மிக்ஸ்டான ஒரு ஊர். காமன் மேனுக்கு வந்து காசும் போய் சேரும். இது எங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் காமன் மேனுக்கு காசும் போய் சேரும், முதலாளிகளுக்கும் இடம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? இது ஒரு மாதிரியான ஒரு ஐடியாலஜி உள்ள ஊர். இது ஒரு கேரளா மாதிரி ரொம்ப டார்க்காகவும் அதை இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் கேரக்டரைசேஷன்ஸ் வந்து நம்ம எல்லாம் கேபிட்டலிஸ்டிக்கான ஆட்கள் எடுத்தால் தான் ஒத்துக்குவாங்க இல்லையா உங்களுக்கு? அதனால தான் நான் வந்து கேபிட்டலிஸ்டிக்கான ஐடியாலஜியில் வந்த ஹீரோஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்கிறக்கா அப்படி ஒரு கேரக்டரை பிக் பண்ணலாமேன்னு ஃபஸ்ட்டும் அந்த கேரக்டர் தான் ஐடியாவாக பிக் பண்ணியிருந்தேன். அது ஒரு விமன் கேரக்டர், அது ஒரு மென் கேரக்டர். அப்போ அதுலேருந்து ஒரு விமன் கேரக்டருக்கு புதுசான அதில் தேட எனக்கு அதுக்கு நிறைய எனக்கு கண்டென்ட் இருந்துச்சு. அது சார்ந்த புத்தகங்கள், கல்வி சார்ந்த புத்தகங்கள்லாம் நிறைய படிக்க எனக்கு நிறைய தேடல் இருந்துச்சு. அதை படிக்க வேற ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போது ஒரு 4-5 புக்ஸ் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதில் அவருடைய கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஜோமேமோட கேரக்டர் வந்து என்னுடைய வாத்தியார், என்னோடய ஹெட்மாஸ்டர். அவர் பேர் வந்து சின்னையான்னு. ஐயா வந்து ஊரில் இப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட் இந்த மாதிரிலாம் அப்போ இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 40s இருக்கும். நான் 40s கிட்ட நியர் இருக்கேன். இல்லை ரிசல்ட் இப்படி இருக்காது. பயங்கரம் ஃபில்டர் பண்ணுவாங்க. 9th செம்மையாக ஃபில்டர் பண்ணுவாங்க. 10th ரிசல்ட்டே வராது. ரொம்ப ஃபெயிலிங் சிஸ்டம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போது எங்கள் ஊர் அறந்தாங்கிங்கிறது ஒரு சின்ன சென்டர் தான். அதில் ஒரு சின்ன டவுன் தானே, குட்டி டவுன் தான். அங்கே பெரிய இந்த மாதிரி டெக்னாலஜி சார்ந்ததோ இல்லை பொருளாதாரம் சார்ந்த தொழில்துறை சார்ந்த ஊரெல்லாம் கிடையாதுல்ல, விவசாயம் சார்ந்த ஊர். அப்போ விவசாயம் சார்ந்த ஊருங்கும்போது இவங்களுக்கெல்லாம் பாவம், அவங்க அண்ணனை வேலையை பார்க்க வேண்டிய ஆளுங்க. அப்போ அவங்கள இந்த யார் சொல்லிக் கொடுப்பா உட்காந்து டியூஷன் சிஸ்டம் இருக்குது. அதனால் என்ன பண்ண ஃபில்டர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, 300 பேரில் குறைஞ்ச பேர் 150 பேரை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரிசல்ட் காமிக்கலாட்டி அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் மேலே அந்த ப்ரெஷர் ஆகுறாங்க. அதில் என்னன்னா ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. 9th ஃபெயில் ஆகினீங்கன்னு வச்சுங்களேன், பாதி பேர் வரமாட்டான். அது நீங்கள் இப்போ நீங்கள் ராட்சசி இதெல்லாம் கவனிச்சிங்களா, அதில் தெரியும் உங்களுக்கு. 9th ஃபெயிலுங்கிறது வந்து படித்த கணக்கிலே வராது. 10th ஃபெயிலுன்னா அவன் 10th ஃபெயில்லாம் சொல்லிக்குவோம் இல்லை, 9th ஃபெயிலாம் படித்த கணக்கில் கூட வராதுன்னு உங்கள் டைலாக்கே அவள் சொல்லவே மாட்டாங்க. அது நான் டைலாக்காகவே வச்சுருப்பேன். இது எல்லாமே எங்கள் சின்னையா ஐயாவோட சொன்னது. சின்னையா என்ன பண்ணார்னா அந்த வருஷத்தில் எல்லாரையுமே பாஸ் போட்டார். எல்லாரையும் கம்ப்ளீட்டாக பாஸ் போட்டு என்ன பண்ணார்னா நிறைய படிக்கிறவங்க, அதாவது நல்லா படிக்கிறவங்க, நல்லா அப்சர்விங் இருக்கவங்கலாம் ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆஃப் இருந்தாங்க அவங்க, ப்ளஸ் கொஞ்சம் நல்லா ஆல் பாஸ் ஆகிற அவங்களாம் ஒரு கிளாஸ், சுத்தமாக ஃபெயில் ஆகிறவங்களும் ஒரு கிளாஸ் அப்படின்னு கேட்டகரி பிரிச்சுட்டு அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கான ஸ்டடீஸை சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி க்ரியேட் பண்ணார். அப்படி க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 50% 55% தான் ஃபில்டர் பண்ணியே வந்த ஊரில் அவர் வந்து ஆல் பாஸ் போட்டு 63% எடுத்தார். 63% 64% எடுத்தார். அதில் ஸ்பெஷல் என்னென்னா எல்லா பேப்பரும் ஃபெயில் ஆனிருக்காங்க, ஆல் ஃபெயிலு. அவங்க என் செட்லலாம் 4 பேர் 400 மார்க் எடுத்தாங்க. அப்போ 400 எடுக்கவே முடியாது. 400 கிட்டத்தட்ட 80% பெருசு. அதெல்லாம் செஞ்சவர் அவர். ஸோ அவருக்கு தான் அந்த ட்ரிபியூட் இருக்குது. அவர் வந்து அவரை கேரக்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப போல்டாக இருப்பார், யார் என்ன முடிஞ்சதை பார்த்துங்கன்னாரு. அதில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக 9th பாஸாக ஃபெயில் ஆனும் நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, எல்லாமே கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறது தானே. அது இவங்கெல்லாம் 9th ஃபெயில்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேப்பர் வந்து இதுக்கு போய்டும். திரும்ப இவர் ஒரு சைட் பண்ணுவார் க்ரீன் இங்கில், திருத்தினவங்கள்ட்டெல்லாம் வாங்கி ஹெட் மாஸ்டர் ஆமாம் இவங்கெல்லாம் ஃபெயிலு இவங்கெல்லாம் பாஸ்ன்னு ஒரு பேப்பர் பண்ணி அதை அங்கே டிஓக்கு அனுப்புவார். டிஓ சைன் பண்ணுவாங்க, சிஓக்கு சைன் பண்ணிடுவாங்க. 3மே க்ரீனிங்ஸு, எல்லாமே இவங்க கெசட்டட் ஆஃபீஸர்ஸ். இப்போ அவங்க பண்ணிட்டாங்க. இவங்க அந்த பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் வரும்போதே அப்படி தான் நடந்துச்சு. அப்போ தான் ப்ரொமோஷன் ஆகிவார். எங்கள் ஸ்கூலில் தான் அவர் கெமிஸ்ட்ரி வாத்தியார், 11th 12th கெமிஸ்ட்ரி வாத்தியார். அவர் அப்படியே வந்து ஹெட் மாஸ்டர். ஸோ 11th 12th எங்களுக்கு 10th இருக்குது. அப்போ அந்த கேட்டகரியில் எல்லாத்தையும் ஆல் பாஸ் போடுங்கன்ட்டார். இப்போ ஆல்ரெடி சைன் பண்ணி போயிடுச்சு, பேப்பர் சைன் பண்ணி போயிடுச்சு. 3 கெசட்டட் ஆஃபீஸர் சைன் பண்ணது. இது இப்போ அங்கே போய் என்ன ஆயிடுச்சு, இது இப்போ அவன் ஃபெயில் தான். அவன் பாஸ் ஆனதே செல்லாது. இல்லை உங்களுக்கு கணக்கு பிரகாரம். எனக்கு சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இவர் 1 மாதம் கழிச்சு தான் போஸ்டிங் எடுக்கிறாரு. ஆனால் அவர் ஆல் பாஸ் போட்டு எல்லாத்தையும் புஷ் பண்ணிடுறாரு. எனக்கு மொதல் செட் அது, என் செட்டு நான் அவர் வந்துட்டார் எடுத்தது. எனக்கு மொதல் செட்டில் பாஸ் பண்ணுவீங்களே.
பண்ணிட்டாரு. பண்ணோடனே இப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் 10th வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டாங்க. அது வரைக்கும் இப்போ அந்த இஷ்யூ அப்போ தான் ரைஸ் ஆகுது. அப்போ தான் இவருக்கு எதிரான ஆளுங்கள்லாம் அந்த அவர் பாஸ் போட்டார் அப்படி இப்படின்னு. இப்போ 10th எக்ஸாமில் இவன்லாம் ஃபெயில் போட்டாங்கல்ல 9th, அதில் பல பேர் பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணிட்டான். இதில் என்னன்னா 6 கெசட்டட் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருக்காங்க. ரைட் அவங்களுக்கு அது 3 கெசட்டட் ஆஃபீஸர் தான். ஏன்னா ஹெச்எம், சிஓ, டிஓ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10th வந்து வரிசையாக உள்ளுக்குள்ளேயே எக்ஸாம் சிஓட்ஸ் இருப்பாங்க. இங்கேருந்து மாறி போகிறதுலேருந்து ஒரு 6 பேர் சைன் பண்ணுற மாதிரி. இப்போ அதுதான் லாஸ்ட்டில் அதில் அந்த டிஓ வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார், அந்த சப் கலெக்டர். அவர் பேசும்போது சொல்லியிருப்பேன், 3 பேர் பாஸ் கையெழுத்து போட்டு அவன் ஃபெயிலுங்கிறான், 9th ஃபெயிலுங்கிறான், இவங்க 6 பேர் கையெழுத்து போட்டு இவன் 10th பாஸுங்கிறான், எதையா செல்லணும்னுவார் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில். இதெல்லாம் ரொம்ப டீப்பாக யோசிச்சா தான் தெரியும். டீப்பாக யோசிச்சா, பொலிட்டிக்கலி யோசிச்சா தான் தெரியும். அது காமன் மேன்ஸ்க்கு அது தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை தெளிவாக செய்யணுங்கிறதுக்கான செஞ்சேன். ஸோ அதில் இந்த கேரக்டரைசேஷன் வந்து சின்னையாவோட கேரக்டரைசேஷன். அதில் சின்னையாவோட கேரக்டரைசேஷன் எடுத்துகிட்டு அதில் எழுதப்பட்டது வந்து ஒரு 3-4 புக்கோட இன்ஸ்பிரேஷன். அந்த கதையிலே என்டையர் கதையில் ஒன்று லெட்டர் டு டீச்சர்னு சொல்லிட்டு ஒரு க்ரீக் புக்கு, அதோட தமிழாக்கம் ஏன் டீச்சர் என்ன ஃபெயில் ஆக்குனீங்க, அது வந்து அதில் தான் 2-3 கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் பாரதி புத்தகத்திலே இது கனவு ஆசிரியர்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து நிறைய சீன் வந்து நான் இன்ஸ்பயர் ஆகிருப்பேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஒரு டீச்சர், நான் சாட்டை டூ பண்ணும்போது எனக்கு ஃப்ரெண்ட் அவங்கள நானும் தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம் மாறி மாறி. ஸோ அவங்கள்ட்டேருந்து சில நிறைய இன்புட்ஸு அப்படி தான் அந்த கதை டிஸ்கஸ்